ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்திலேருந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்காக நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஜாப்க்கான எல்லா அப்டேட்டும் நம்முடைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்குது பாருங்கள். அதில் உடனுக்குடன் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணியிருக்கோம். வாட்ஸ்அப் சேனலாக இருக்கட்டும், டெலிகிராம் குரூப்பாக இருக்கட்டும், ஸோ இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஃபார்வர்ட் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போதைக்கு டிஎன் மெடிக்கல் ரெக்யர்மெண்ட் போர்டு இருக்குது பாருங்கள், மெடிக்கல் சர்வீஸ் ரெக்யர்மெண்ட் போர்டு, அங்கேருந்து சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இன்றைக்கி தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு கொடுத்து நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம். தமிழக அரசு அரசாணை கொடுத்துருந்தாங்க. இப்போ அஃபிஷியலாக உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டாங்க. பதவியை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2க்கான ஒரு பதவியை தாங்க கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 19,500 ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக 71,000 வரைக்கும் சேலரி கொடுக்குறாங்க. நல்ல சேலரி லெவல் பேக்கேஜ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்த கட்டமாக வேக்கன்சி மொத்தமாக 1429 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அந்த எல்லா வேக்கன்சியுமே பிரிச்சிருக்காங்க பாருங்கள். அதாவது ஜென்ரல் எடுத்துட்டிங்க அப்படின்னா 426 வேக்கன்சி, பிசிக்கு 364, பிசி முஸ்லீமுக்கு 48, எம்பிசி டிஎன்சிக்கு 275, எஸ்சிக்கு 250, எஸ்சிஏக்கு 42, எஸ்டிக்கு 24, மொத்தமாக 1429. இதுலேயும் உங்களுக்கான வேக்கன்சி இப்போ பிசி அப்படின்னா எக்ஸர்வீஸ்மேன் 14, டிஏபி ஒரு 15, பிஎஸ்டிஎம்மில் ஜென்ரலுக்கு 69, எக்ஸர்வீஸ்மேன் 4, அந்த மாதிரி வேக்கன்சியை பிரிச்சிருக்காங்க. ஒரு சில ஷார்ட் ஃபால் வேக்கன்சியும் உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. ஓகே, நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்க, தாராளமாக மிஸ் பண்ணாத அப்ளை பண்ணிக்கோங்க. எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா இன்று முதல் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். 27/10/2025 16/11/2025 வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. எக்ஸாமுக்கான தேதி உங்களுக்கு பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ பின்னர் அறிவிப்பாங்க. சேலரி பற்றி ஆல்ரெடி சொல்லியாச்சு. இதுதான் ஸ்டார்டிங்கான உங்களுக்கு சேலரி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ரிசர்வேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணுங்க. அதிகபட்சமாக நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. யாருக்குமே ஸோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டே கிடையாது. எவ்வளோ ஏஜ் வரைக்கும் வேணாலும் நீங்கள் தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், மஸ்ட் ஹாவ் பாஸ்டு +2 வித் பயாலஜி, பாட்னி அல்லது ஜுவாலஜி. அதாவது நீங்கள் 12th முடிச்சிருக்கணும். 12th பயாலஜி குரூப் எடுத்தவங்க அப்ளை பண்ணலாம், அல்லது பாட்னி மற்றும் ஜுவாலஜி எடுத்து படித்தவங்க அப்ளை பண்ணலாம். அதேமாரி தமிழ் கண்டிப்பாக ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 10th ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு 12th மட்டும் போதாதுங்க, கூடவே கேட்டிருக்காங்க பாருங்கள். 2 இயர்க்கான மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கான கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கான கோர்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்கான கோர்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாங்க. அதையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்த கட்டமாக 1 இயருக்கான கோர்ஸ் முடிச்சிருக்காங்க பாருங்கள். அதாவது 1 இயர் மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கான கோர்ஸ் முடித்தவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். பட் ப்ரியாரிட்டி யாரு கொடுக்குறாங்க அப்படின்னா 2 இயர் படிக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுங்க. பட் 1 இயர் கோர்ஸ் முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. புதிய கவர்மெண்ட் ஆர்டர் படி இதை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 1 இயர் கோர்ஸ் முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். அதாவது 1 இயர்னால் எல்லாமே பொருந்தும். அந்த மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்காக இருக்கட்டும், சானிட்டரி இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும், எல்லாத்தையுமே 1 இயரும் அப்ளை பண்ணலாம். 2 இயர் கோர்ஸ் முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இந்தியாவில் இருக்க எல்லாருமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த கட்டமாக அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிங்கிள் எக்ஸாமினேஷன் தான் வைக்கிறாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு மூலமாக தாங்க உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது. முதல்ல தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டிக்கான டெஸ்ட் வைக்கிறாங்க. தமிழ் மொழி கட்டாய தகுதி தேர்வு 10th சிலபஸ்லேருந்து தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. மொத்தமாக 50 மதிப்பெண் எக்ஸாம் இருக்க போது. அதுக்கப்புறம் ரெண்டாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஆன் ஆப்டிக்கல் மார்க் ரீடர் OMR மெத்தடில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட்லேருந்து தான் உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது. இது ஒரு 100 மதிப்பெண். ஸோ டோட்டலாக 150 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, கொஷின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெகட்டிவ் மார்க்லாம் இல்லை அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் நார்மலைசேஷன் ஆஃப் மார்க், அதாவது உங்களுக்கு மதிப்பெண் கொடுக்குறாங்க. எதுக்கெலாம் மதிப்பெண் கொடுக்குறாங்க அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. கோவிட்டில் வந்து பார்த்தா டியூட்டி பார்த்துருக்கீங்க, கோவிட்-19 டியூட்டி பார்த்தவங்களுக்கு இன்சென்டிவ் மதிப்பெண் கொடுக்குறாங்க, 2 மதிப்பெண் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி 1 by 1 கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ 18 மாதம் வரைக்கும் ஒர்க் பண்ணவங்க 3 மார்க் கொடுக்குறாங்க. 18 to 24 மாதம் ஒர்க் பண்ணவங்களுக்கு 4 மதிப்பெண் கொடுக்குறாங்க. அதேமாரி வந்து பார்த்தா 24 மாதத்துக்கு மேலே ஒர்க் பண்ணவங்களுக்கு 5 மதிப்பெண். அந்த மாதிரி கோவிட் டைமில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மதிப்பெண் எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறாங்க. அந்த மதிப்பெண் கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு இன்னும் அதிகமாக ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அந்த சர்டிஃபிகேட் எந்த அதிகாரி கொடுக்கணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வாங்கி ஆன்லைனில் அட்டாச் பண்ணோம். அது யார்கிட்ட வாங்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் வில் பி கண்டக்டட் இன் 1 or more ஆஃப் த சென்டர் இன் ஆல் த 30 டிஸ்ட்ரிக்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய ஓன் டிஸ்ட்ரிக்ட்லேயே உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க, தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான டெஸ்ட் வைக்கிறாங்க சிபிடி மூலமாக. அதுக்கப்புறம் ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கான இது இருக்க போது. ஸோ தமிழ் மொழி தகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன்ஸாக இருக்கும். நீங்கள் மினிமம் 40% மதிப்பெண் எடுத்தால் தான் உங்களுக்கு அடுத்த கட்டமாக இருக்கிற சப்ஜெக்ட் பேப்பரை கால்குலேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ தமிழ் மொழியில் கட்டாயமாக நீங்கள் 40% மதிப்பெண் எடுத்து தான் ஆகணும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எக்ஸாம் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனுக்கு 300 ரூபா. மீதி இருக்காங்க பாருங்கள் பிசி, எம்பிசி, டிஎன்சி அவங்களுக்கு 600 ரூபா நீங்கள் ஆன்லைன் மூலமாக பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அதை பற்றி கொடுத்துருக்காங்க. வெப்சைட் மூலமாக ஆன்லைனில் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஃபில் பண்ணி டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணிவிட்டு எல்லா ஃபீஸ்லாம் பேமெண்ட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. இதுதான் இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான எக்ஸாமுக்கான சிலபஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு சில டெமோ அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அதிலையுமே நீங்கள் நோட் பண்ணிவிட்டு என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்களோ எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ரெடியாக வச்சுக்கிட்டு அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ சிலபஸ் கூட கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண போகிறவங்க சிலபஸ் எல்லாத்தையுமே தெளிவாக நீங்கள் ரெஃபர் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆக பாருங்கள். ரொம்ப நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வருது, அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் லிங்க்கு தான் இதில் போய்ட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நியூ யூசர் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி முதல்ல அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஹவு டு அப்ளைக்கான உங்களுக்கான கைட்லைன்ஸும் கொடுத்துருக்காங்க, இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ எப்படி அப்ளை பண்ணும் அப்படின்றத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ வேணும் அப்படின்னாங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஸோ எந்த அளவுக்கு அதுக்கு பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக நான் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோவை வந்து மேக் பண்ணிடுறேன். ஓகே, இப்போதைக்கு இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும், சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும், உங்களுக்கான கல்வி தகுதிக்கான டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண போகிறீங்க. இதை மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணால் போதுமானது. அப்லோட் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த அப்ளை பண்ணதா அர்த்தம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படியே ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதாங்க இந்த ஜாப்க்கான மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும், மறக்காமல் இந்த வீடியோ நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க, அவங்களுக்கும் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஜாப் பற்றின தகவலாம் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்துருக்கான பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவுமே அப்டேட்டாக வந்து சேரும். ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.